வானஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அருந்தமிழ் கேம்ப்ளே. இன்னைக்கு விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராணி தான் பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக கிராணி போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்பு கார் எஸ்கேப்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சீவர் எஸ்கேப்புன்னு ஒன்று புதுசாக வந்திருக்கான். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓஎஸ் நம்ம இப்போ வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸு, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 77 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருச்சுங்க. அதனால் வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கேஸ். இப்போ இன்னும் சொட்டே காணும். வந்துச்சுங்க. கேவியே எப்படி இருக்க? வணக்கம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது வேறு புது வருஷன்னால ஏதோ சவுண்டுலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே டொங்குடுக்குன்னு கிளம்பி தோறதுல சவுண்டு வருது. ரைட்டு, இப்போ நம்ம இங்கே போய் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது புக்குங்க. போடு சொன்னானே புக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கி நமக்கு நல்ல ராசி போலையே. சரி ரைட்டு, இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையா? பேட்ரி இருக்குது. அப்புறமா சொல்ல மறந்து போயிட்டேங்க. நீங்கள் சீவர் எஸ்கேப் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா லாக்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா லாக்ஸை ஆன் பண்ணத்தில் அதுக்கான பொருள்லாம் ஈஸியாக கிடச்சிருங்க. அதாவது எல்லா பொருளுமே கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா லாக்ஸை ஆன் பண்ணிவிட்டு சீவர் எஸ்கேப் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து இங்கே சவுண்டு போட்டனால அது வந்து அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம திருப்பி இங்கே ஒரு சவுண்டு போட்டு அப்புறமா அங்கே போகலாம். அதுக்கப்புறம் சொட்டையை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு நம்ம இங்கே இருந்தாச்சு. ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குது திறந்து பார்க்கலாம். என்ன இருக்குது? பூடு பிளேஸ் கீ. ரைட், இது இருக்கட்டும். நம்ம வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்பைடர் கீ வேணுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா மெயினான பொருள். அப்போ தான் உள்ளே போக முடியும். சரி ஓகே, இங்கே வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது தேவைப்படுற மாதிரி பொருள் கிடச்சா நல்லா இருக்கலாம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? சரி, இந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். ரூம்குள்ளே என்ன இருக்குது? கேஸ் சிலிண்டே. அதுக்கு எஸ்கேப்புக்குடா ஏதாச்சும் ஒரு உருப்படியாக ஒரு பொருள் தருவானுங்கன்னு பார்த்தா ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, இப்போ நம்ம வந்து கார் செட்டுக்கு போய் அங்கே என்ன மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் கைஸ், நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் லைவ் வருங்க. மறக்காமல் அந்த லைவ் பாருங்கள். லைவ் டைமிங் எப்போ ப்ரோ அப்படின்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் லாங்குவேஜ் நான் எப்போ லைவ் போட போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, புக்கு வர உள்ளே போச்சுங்க. கிளிச்சாயிடுச்சா? ஐயோ, நல்ல வேலை இருக்குது. சரி ரைட்டு, நமக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ கிடச்சிருக்கு. நீங்கள் பொழையில் இருக்கிற 4 முடியும் கீழே விடணுண்டா. ரைட்டு, இப்போ சொட்டையை கூப்பிட்ருக்கேன். வந்துருச்சுங்க. சவுண்டை பாருங்கள். டுட்டுக்கு. இது ட்வின்ஸ் கேமில் வர்ற மாதிரியே இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கிராணி உருவாக்குனவங்க தான் அந்த கேமும் க்ரியேட் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிஎம் வரும். அது மாதிரி இதுலேயும் கொண்டு வந்திருக்கானுங்க. சரி ரைட்டு, இப்போ வந்து அது வரட்டும். ஏன்னா இது வேறு ஈஸி மோடாக ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. நம்ம இப்படி கூடி போனால் நம்ம அங்கிட்டு தான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டே அங்கே வரும். நமக்கும் வேலை ஈஸியாக முடியுங்க. இது மனசில் பெரிய இதுன்னு நினப்புங்க. வைக்க வேண்டிய வயசில் இது நம்மளை பிடிச்சி அடிக்கிறான். அடிச்சுட்டு நான் ஏடிஜி அடிச்சிட்டேன்டா, டே நான் தான் ஊரில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சொட்டை. சரி ரைட்டு, இப்போ அது மண்டையிலே போடலாம். என்னங்க இன்னும் ஆளை காணோம்? ஏய் சொட்டை, எங்கே இருக்க? வேமாவா? ஏய், வந்துருச்சுங்க. இந்த மூட்டு வலிக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன், ஹெட்லேயே போடுறேன். எந்தாச்சுக்கோ. நான் தான் சுட்டுட்டேன்டா, அப்புறம் என்ன பிஜிஎம் போடுறீங்க? ஐயோ, இது வேறு டொட்டுக்குன்னு கேட்டே இருக்குது. கடுப்பாக இருக்குங்க. ஒரு நல்ல பிஜிஎம்மாக வைக்கலாம்ல. உடனே டொட்டுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிஜிஎம் வைக்க வேண்டியது. ரைட்டு, இங்கே கன் பீஸ் இருக்குது. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து வெளியே போய் அந்த இதை தட்டி விட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துடலாங்க. அந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது ஏதோ படி மாதிரி கீழே ஸ்க்ரூ போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புக்கை விட்டு வந்து இங்கே வைக்கணுங்க. அப்புறமா இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கலாம். அப்படியே எதையும் திறந்து விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? சரி ரைட்டே, இப்போ நம்ம கீழே போய் கிச்சனில் என்ன இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா இப்போ தான் வந்து சொட்டை இல்லை. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேர்ட் ஃபுட் இருக்குது. நமக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வேறு எதாவது இருக்கா? இங்கே ஏதாவது தாங்கலடா, ஏதாச்சும் ஒரு பொருள் தாங்கலடா. ஓகே, இங்கே ஒரு வீல் கிராங்கர் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பனே. ரைட்டு, இங்கே என்ன இருக்குது? பேட்லாக் கீ. ஏன்டா அந்த ஏதோ ஒரு கீ இருக்கும். இங்கே துரு பிடிச்ச கீன்னு என்னமோ, ரஸ்டட் கீனா என்னமோ இருக்கும்.
அது கிடச்சாவாது சந்தோஷமாக இருக்கீங்க. இது போய் பேட்லாக்கியே போய் கொடுத்துருக்கானுங்க. இது டோர் எஸ்கேப் கார் எஸ்கேப் பண்ணுறவனுக்கு யூஸ் ஆகும்டா. நான் சீவர் எஸ்கேப் பண்ண போகிறேன்டா. ஏண்டா சீவர் எஸ்கேப் பண்ணால் சீவர் எஸ்கேப் பொருள் தரமாட்டாங்க, டோர் எஸ்கேப் பண்ணால் டோர் எஸ்கேப் பொருள் தரமாட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் என்ன எஸ்கேப் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தருவாங்க. சரி, இந்த சொட்டை புத்தி மாதிரியே கேம் புத்தியும் இருக்குது. நான் என்னடா பண்ணுவேன்? சரி ரைட்டு, இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும், அதான் இப்போ நான் பண்ண போகிறேன். ரைட்டு, இப்போ இங்கே போய் ஃபஸ்ட்டு அந்த கீழேருந்து அந்த சுவிட்சை தட்டி விடுவோம். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கன் பீஸ் இருக்குது, நமக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இது வேறு இடிக்காமல் போகணுங்க. சொட்டார் வந்துருச்சா வரலையான்னு தெரில. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே போயிட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். என்ன இருக்குது? காஜ் வீடு. டேய் ஏன்டா அந்த ஒரு சாவியை தாங்கலேன்டா. இங்கே ரிமோட் இருக்குது. ரைட் ஓகே, நம்ம பிற எடுத்துக்குவோம். அப்புறமா இங்கே வந்துட்டு அது ஓப்பன் பண்ணிடலாங்க. அப்புறமா எனக்கு லைட்டாக தொண்டை கட்டிக்கிச்சுங்க. அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட்டாக குரல் வேறு மாதிரி இருக்கும். அதனால் சாரி கேஸ், நீங்கள் ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் திறந்துடலாம். திறந்துட்டு போட்டு சுற்றியில் இருக்குது. சே, இந்த சுற்றியில் வச்சு சொட்டை மண்டையில் அடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைங்க, இப்போ ஃப்ரீ ஸ்ட்ராப் வச்சு இதை அப்படியே உரைய வச்சிடலாம். இங்கே போட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழேருந்து பொருள்லாம் எடுத்து வந்துடுவாங்க. ஓகே, இந்த சொட்டை வேறு வரல. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பேர் சொன்னான்னு வந்துடுச்சு. போ ஃப்ரீஸாவே. சரி, என்னாலும் தொல்லை பண்ணியிருக்குது. இங்கே மீட் இருக்குது. ரைட் ஓகே, நமக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சா வந்து யூஸ் ஆகும் மீட்டு. அது வரைக்கும் இது இங்கே இருக்கட்டும். ஐயோ, இது வேறு போட மாட்டேங்குதே. ஏய் ஆஹா, ஃப்ரீஸ் ஆனாலும் அப்படி போட மாட்டேன்னு நிற்கிதேங்க. ஐயோ அப்பா, போயிட்டேன், எப்படியோ போயிட்டேன். இப்போ நம்ம இங்கேருந்து மேலே போய் மேலே ஒரு ரூம் இருக்கும், அங்கே உடச்சி பார்க்கலாம். அங்கே தாங்க மெயின், அங்கே தான் ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்கும். நான் வந்து இப்போ மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு இதை எடுத்து விட்டுறலாம். நம்ம கீழே போகிறக்கு வழி யூஸ் ஆகும். இங்கே ஓப்பனு. ஓகே. இப்போ இந்த பலகை ஒன்று எடுத்துகிட்டு நம்ம இங்கே வச்சு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் நல்ல பொருளாக கிடைக்கணும். போடு, இது இருக்குது, அந்த உடன் ஸ்டிக் இருக்குது. இது நமக்கு வந்து தேவைப்படுங்க. ஆஹா, கதவரை போட்டாங்களே. சரி, இந்த ஸ்க்ரூ வேறு எடுத்து விடணும். ரைட்டு, எடுத்து விட்டாச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணுறேன். சரி, நான் கூட ஓப்பன் ஆகல பயந்துட்டேன். இப்போ எடுத்து கீழே போட்டுடலாம். இது நமக்கு ஒரு தேவைப்படுங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, மேலே கூடி தாய் வேறு. ஓகே, அந்த ஸ்டிக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். இங்கே என்ன இருக்குது? கார் கீ. ஓகே கேஸ், நம்ம இப்போ வந்து காரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆஹா, டைம் வேறு ஆகிக்குமா ஆகலையான்னு தெரில. சரி போவோம். நம்மலாம் ஹார்ட் மோட்லேயே தண்ணி காட்டினவனுங்க, ஈஸி மோட் தானே. போவான். இப்போ இங்கே போயிட்ட போயிடலாம். போவாங்க, யாரும் இல்லை. நல்ல வேலை வரல. நான் கூட இங்கே இருக்கும்னு நினச்சேன். ரைட்டு, இப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு இருக்குது. ஓகே, தர்பூஸ் இருக்குது. அப்புறமா வெயில் காலத்தில் யாருக்கெல்லாம் தர்பூசணி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போய் இந்த புக்கை வச்சிடலாங்க. இதை அப்போயே வைக்கணும்னு நினச்சேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்ணில் தென்பட்டுச்சு. இப்போ எடுத்துகிட்டு அங்கே போய் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்கை இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த பாடிக்கு உயிர் வந்துடுங்க. சரி, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கேம் வச்சுருக்காங்க. இந்த கேம் வந்து 12 வயசுக்கு மேலே உள்ளவங்க ஆடுங்க. இல்லைனா நைட்டு வந்து நைட் வரும். நைட்மேர்னால் கெட்ட கனவு வருங்க. அதனால் நான் அவங்க நல்லது தான் சொல்கிறேன். டேய் பூமர் பாய், என்னடா பூமர் பண்ணுற அப்படின்னு கேட்காதீங்க. நான் தொட்டக்கலை அடி பாவி. சரி, சத்தியமாக போயிட்டாங்க. அவன் கூட எங்கே இன்னும் வரல போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. சரி, திடீர்னு வந்து பயன்படுத்தி விட்டுருச்சு. இப்போ நம்ம போய் இங்கே மணி சத்தம் கொடுப்போம். கிணிங்கினியே. இப்போ இது வந்து அப்படியே ஐன்ஸ்டைன் மூலையை வச்சுட்டு இங்கே வரும். நம்ம வந்து நம்மளோட ஏடிஜி மூலையை வச்சுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. சோயஸ், இப்போ நம்ம கீழே வந்துட்டு அந்த தர்பூசை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம திருப்பியும் அந்த வழியாகவே போய் அங்கே வச்சுருவாங்க. சம்திங் இஸ் இன்சைட் திஸ் மிலன். அப்புறம் ஏதோ பொருள் இல்லாமல் என்ன மண்டையை வச்சுருப்பானுங்க. டேய் என்னடா இது. சரி ஓகே, கேம்காரங்கிட்ட பஞ்சாயத்து பண்ண வேணாம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு இதை கொடுத்து விட்டு டேய் இது சேலஞ்சு முடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதுக்குங்க வம்பு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிடுவேன். என்னடா போங்களா, அட பாவிகளா பேசுனது கேட்டுருச்சோ. சரி ஓகே, நம்ம அப்படியே எதுவும் அப்படியே கேஷுவலாக மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு ப்ரோ பிளேயராக இருந்துட்டு இதுக்கெலாம் பயப்படலாமா? ரைட்டு, இப்போ நம்ம மேலே வந்துட்டு இந்த மேலே நான் கட் பண்ணலாம். இதுக்குள்ளே என்ன இருக்கும், அதான் நல்லதாக தந்திங்கன்னா நல்லா இருக்கும்டா. டேய் என்ன இருக்குது? ஸ்பார்க் ப்ளகு. ஏழை இப்படி பண்ணுறீங்க. ஒரு மீம் கூட போட முடியலங்க. வளர்த்து காப்பி ரைட்டு தராங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே எதுவும் போவோம். இந்த மணி அடிச்சு விட்டு இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் போவோம். சரி ஓகேங்க, நம்ம இப்படி கூடயே போய் மேலே போயிடலாம். நம்ம எப்படியும் மேலே தான் போக போகிறோம்.
அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூடிய சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே ஒரு சவுண்டை போட்டாச்சு. இப்போ சொட்டை பார்த்திங்கன்னா இங்கே வரும். அதுக்குள்ளேயும் நம்ம மேலே போய் அங்கேருந்து இதை எடுத்துடலாம். அது பேர் என்னதுடா? ஸ்பைடர் கீ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து உள்ளே போவோங்க. ஆனால் இங்கே உள்ளதோட அங்கே உள்ளே என்ன இருக்கப்போ, நான் ஜந்துவை வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததும் இல்லை. மனுஷனும் சிலந்தியும் கலந்த ஜீவனாக இருக்குது. அது என்ன ஜீவனோ சரி, அது வேறு ரொம்ப படுத்தி எடுக்குதுங்க. எனக்கு இது வந்து 2வது அட்டம்ப்ட்டு. நான் மொதல் அட்டம்ப்ட்டு வந்து ஒரு ட்ரை பண்ணிட்டு 2வது அட்டம்ப்ட்டு. ஓகே கேஸ், நம்ம இப்போ இங்கே சவுண்டை போட்டு கீழே போயிடலாம். ஸோ கேஸ், நம்ம இப்போ வந்து உள்ளே போயிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவரே எடுத்துக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்க்ரூ கழட்டுற மாதிரி வரும். அப்புறமா நமக்கு செயின் கட்ரு வந்து அடுத்த வாட்டி வந்து எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே போயிடுவோம். இது வேறு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு கட்சின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து சும்மா நம்மளை பயன்படுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. இன்னும் நல்லா பயம் காட்டுங்கடா. ஓகே, இப்போ தட்டி விட்ருவோம். ஏன்னா நம்ம வந்து வந்துட்டு இருக்கிறதுல சவுண்டு போட்டுச்சுன்னா அவ்வளோதான், கிளவிட்ட மாட்டேங்க. சரி, ஐயோ, வாய் விட்டனால பயம் கட்டிட்டீங்களோ. சரி, அது வேறு எங்கே போச்சுன்னு தெரில. ரைட்டு, குத்து மதிப்பாக போவான். இங்கே என்ன இருக்கு? இங்கே ஒன்றுமே இல்லை. ஆஹா, இது எங்கே இருக்குன்னு தெரியலையேங்க. எங்கேயும் இருக்கா? இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடலாம். இங்கே யாரும் ஒரு வழி இருக்குது. அது ஆனால் மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லைடா. என்னமா தாங்கலடா. யாருமே இல்லாத கடையில் எதுக்குடா டீ ஆத்துறீங்க? சரி, ரைட்டு, இப்போ அப்படியே மெதுவாக போகலாம். எங்கே எது வர்ற மாதிரியே இருக்குங்க. இங்கே திறந்தாச்சு. எதுவும் வருதா? சரி, ஓகே, இப்படி கூடி போவான். யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லை. ரைட்டு, இங்கே போய் பார்க்கலாம். இங்கே என்ன கார் பேட்ரி. சரி, ஓகே, அது நமக்கு எப்படின்னு தேவைப்படாது. அங்கே வந்து வீலை வச்சு கிராங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம பண்ணிக்கலாங்க. இங்கே இருக்கா? இன்னும் வரல. அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டால் வேறு அது பெரிய பிரச்சனை ஆகிரும். நம்ம இப்போ பொறுமையாகவே போகலாம். அது பார்த்துருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடலாம். இன்னும் வரல. சரி, நம்ம இப்போ வெயிட் பண்ணியே போகலாம். ஓகே, வந்துருச்சுங்க. சரி, காது வேலை அலருது. முதல்ல சவுண்டை குறையுங்க. இது இந்த பூச்சியை பார்த்தா கூட எனக்கு பயம் இல்லைங்க. ஆனால் அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. பார்க்கணும். அரண்மனை போகிறக்கே டஃப் கொடுக்கும் போல இல்லை. சரி, ரைட்டு, மெதுவாக போய் பார்க்கலாம். ஜந்து போயிட்டியா? இங்கேயோ போயிடுச்சு. அது வந்து லெஃப்ட்டு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டு போயிருக்குமா ரைட்டு போயிருக்குமா? ரைஸ், அது வந்து லெஃப்ட்டு தாங்க போயிருக்கணும். ஏன்னா ரைட்டில் வழி இல்லை. துரத்துட்டு போய் எங்கே பின்னாடி தாங்க இருக்கு. ஐயோ, ஒரு கதவு போட வேலை போட. சரி, என்ன கொடுமை சார் இது. ஆஹா, ஐயோ, நம்பர் வேறு பார்க்கல. நம்பர் இருந்துச்சா என்ன? சரி, ஒன்று தொடுவான். போச்சுரா, குத்து மதிப்பாக விளாண்டுட்டே இருந்தேன். நீ என்னடா குத்து மதிப்பாக ஆடுறது அப்படின்னு சொல்லி நம்மளை விரட்டி விட்டாங்க. டே 2 விளங்கிடும்டா. சார், அந்த ஸ்டிக்கர் வேறு எங்கே போச்சுன்னு தெரிலங்க. எல்லாம் என் கண்ணில் பட்டுட்டு நான் தான் பார்க்காம விட்டேன்னா. சரி, ஓகே, டே 2 தானே, பார்த்துக்கலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கைஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து லைவ் போடுறதுக்கு ஒரு ஓட்டிங்கும் வைக்க போகிறோம் கைஸ். அந்த ஓட்டிங் வந்து நாளைக்கு நான் வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிடுவேங்க. மறக்காமல் அதுக்கு ஓட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு லைவ் போட முடியும், எந்த கேமுக்கு லைவ் போட முடியும் அப்படின்னு தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா சொட்டைக்கிளி மேலே தான் இருக்குது. நான் கூட கீழே இருக்குன்னு நினச்சேன். ரைட்டு, இப்போ இந்த குச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து களத்தில் இறங்கிடலாம். களத்தில் இறங்க பீரியடு எங்கடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, களம்னா இதாங்க நம்ம களம், கேமு தான் களம். ஓகே, இப்போ நம்ம அந்த குச்சியை உள்ளே போட்டு முன்ன ஒரு இடத்துல கட்டிங் பிளேயர்ஸை பார்த்தோம்ல, அதை போய் நான் வந்துட்டு இப்போ எட்டு வந்துடுறேன். ஓகே கேஸ், நான் இப்போ வந்து கட்டிங் பிளேயர்ஸ் எட்டு வந்துட்டேன். அது வந்து கீழே உள்ள கார் பார்க்கிங்கில் இருந்துருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே குதிச்சிடலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. அங்கப்பா இது ஏன்டா இந்த கேமில் பார்த்தா கூட எனக்கு பயம் வரலங்க. இது ஒவ்வொரு வாட்டி இதில் குதிக்கிறதுல அவ்வளோ பயமாக இருக்குங்க. கஷ்டப்பட்டு பண்ணி இப்படி குதிச்சு செத்து போயிடுவேணும்னு ஒரு பயமாக இருக்குது. ரைட்டு, இப்போ ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். அந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ணதில் அந்த இடத்துல வெப்பன் கீ இருந்ததுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட்டை எடுத்து அங்கே போட்டுனேன். நெக்ஸ்ட் நம்ம அந்த கட்டிங் பிளேட் எடுத்து போட்டுடலாம். செயின் கட்டர் எடுத்து அங்கே போட்டுடலாம். கேஸ், நம்ம இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த பூச்சி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு செயினை கட் பண்ணி விட்டுலாம். அதுக்கப்புறமா அந்த விட்டு எடுத்துடும். நல்ல வேலை பார்த்துருச்சுங்க. நான் வேறு போய் பயந்துகிட்டே இருக்கணும். இது பார்த்துருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. அது எங்கே போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நல்ல வேலைங்க. கிராணி மாதிரி இதுக்கு காது இல்லை.
அதனால் பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டாலும் இது கேட்காது. இப்போ இங்கே வெயிட் பண்ணுவோம். அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ரைட்டா லெஃப்ட்டா? ஓகே கைஸ், அது லெஃப்ட்டு போயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே ரைட்டு போயிடலாம். துரத்துமா துரத்தாதான் வேறு தெரியலையே. சரி ரைட்டு, நான் துரத்துனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இங்கே தாங்க நம்ம எஸ்கேப் ஆகிற போகிற இடம். செயினை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் டிக்கெட் வந்துடலாம். கோயில் வீட்டில் இது வேறு தோற்றுது. சரி ரைட்டு, நம்ம அப்படியே இங்கிட்டு வருது அங்கிட்டு வருதான்னு தெரியலங்க. முட்டு சந்திச்சு சந்தில் பண்ணிட்டு எப்போடு இங்கிட்டு தான் வருது. சரி, இதை பார்த்தா கூட நம்ம பயலைங்க. அந்த மியூசிக் வேறு அளந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து வந்து இதில் போட்டுடலாம். ஓகே, நமக்கு இன்னும் தேவைப்படுறது ஒரே ஒரு சாவி. அந்த ஒரு சாவியை கொடுத்துட்டா நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அதுக்கு நான் என்னதான் கஷ்டப்பட போகிறேனோ. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். அந்த ஒரு சாவி மட்டும் தான் கிடைக்கலாம். ஊறும் மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்தலாம். நம்ம நேரத்துக்கு மேலே சாவி இருந்தால் நல்லா இருக்கும். மேலே சாவி இருக்கா? ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இருக்குது. இப்போ போய் இந்த 2ஆம் நம்பர் திறந்துடலாம். என்ன இருக்குது? கட்டிங் சேஃப்டியா? நான் கூட கட்டிங் பிளேட் இருக்குதுன்னு நினச்சேன். இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே போய் உள்ளே கீழே போட்டுடலாம். நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவரையும் கையில் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் பண்ணலங்க. நம்ம எஸ்கேப் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணல. நம்ம நேரத்துக்கு அதில் கீ இருந்தால் அப்படியே லட்டை கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். ஐயோ கடவுளே, ஆண்டவா தயவுசெய்து எனக்கு அந்த கீயை கொடுத்துரு. ஏதாச்சும் ஒரு வீணாக போன கீயை கொடுத்துடாத. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கா? அடம் பாவிகளா டேய், மாஸ்டர் கீயை போய் தரீங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்கீங்கடா டேய், நீங்கள் அங்கே இருக்கீங்கடா. சரி ஓகே, நமக்கு வேறு வழி இல்லை. சேஃப் கீயை எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு மேலே ஸ்க்ரூ ட்ரைவரும் தேவையில்லை. அதுக்குள்ளே எனக்கு வண்டி வேறு பார்த்துச்சு. சரி ஓகே, மேலே போயிடலாம். மேலே போடா. இது வேறு காலை உள்ளே வருதுங்க. அது வேறு ஏதாவது செஞ்சுருப்போன்னு பயமாக இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா கார்னரில் நின்றுட்டுருக்கேன். ரைட்டு, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கீழே பட்டன் அழுத்துவோம். ஏன்னா அது எங்கே போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா இங்கே தாங்க நின்றுட்டுருக்கு. நான் கூட வெளியே போயிடுவோன்னு நினச்சேன். இங்கே நின்றுட்டுருக்கு. அப்போ அது எங்கே போகுது? சரி ரைட்டு, அது லெஃப்ட்டு போயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுப்போம். நம்ம சுற்றி போவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியெலாம் வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து அது கண்ணுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. இன்னும் போகலங்க. ஐயோ, நான் எப்படிங்க இப்போ அங்கே போனால் என்னை பிடிச்சிருமே. சரி ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுவோம். அது பார்த்து என்னை துரத்துட்டோம். அதுக்கப்புறம் நான் திருப்பினேன். வா 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 வா. இது என்னென்னா இது ஸ்லோவாக ஓடுறதுனால தப்பிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ என்னை பார்த்துட்டு அது கண்டிப்பாக அங்கே கூடி வரும். அந்த ஜந்துவை பார்த்தீங்கன்னா டெசை திருப்பி விட்டு நான் வந்துட்டேன். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சொட்டை இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். நம்ம குதிச்சிட்டோம்னா மண்டையில் ஒன்று போட்டுரும். ஆனால் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இறங்கிட்டு இப்போ சொட்டையை வந்து ஸ்டீம் பாத் ரூமில் வச்சு அடைச்சிடுவோம். ஸ்டீம் பாத்தா இல்லை பாய்சன் கேஸா ஒன்றும் தெரில. ஆனால் சொட்டை மயக்கம் போடுதில்ல, அதுதான் நமக்கு வேணும். ஓகே, இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குது போல். இதை வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ நம்ம வெளியே போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்றலாம். க்ளோஸ் த டோர். இப்போ இதை ஆன் பண்ணி விட்ருவோம். என்ன சொல்லிட்டா நல்லா ஸ்டீம் பாத் இருக்கிறியா? வெளியே வந்தேன்னு வைங்க. நீ வெளியே வந்தாதானே கிளவி உள்ளே கடை. ரைட்டு, இப்போ இங்கே என்ன இருக்குது? போடு கட்டிங் பிளேட்ஸு. இதை எடுத்துகிட்டு மேலே போய் அங்கே வந்து ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கோம். அந்த ஃபேனோட வயரை கட் பண்ணோம். இங்கே என்ன இருக்குது? பேர்டு ஃபுட்டுங்க. அதை வேறு கீன்ட்டேன். இங்கே எல்லாமே கீனே இருக்கா? அதான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம மேலே போய் அந்த வயரை கட் பண்ணி விட்டுறலாம். பார்த்து போகணுங்க. இங்கே கீழே விழுந்தாலும் செத்து போயிடுவேன். எல்லா இடத்துலையும் ஒரு பொறி வச்சுருக்கானுங்கய்யா. இங்கே வேறு இருக்காங்க. நான் செக் பண்ணேன்னா என்ன தெரில. ஆனால் இப்போ டக்குன்னு எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுங்க. என்னென்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரிமோட்டு வந்து இருக்கும். அதை எடுத்து நம்ம அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம இன்னும் பார்க்கல. அந்த இடத்துல கூட கீ இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். நம்ம அதனால் செக் பண்ணுவோம். அந்த இடம்தான் ஒரே இடம். அந்த இடத்துல மட்டும் கீ இல்லைன்னா நம்ம காஜுவியில் வச்சு தலைவலி வேலை பார்க்கணுங்க. அது ரொம்ப கஷ்டம். நான் இன்னும் வந்து ஒரு காகுவி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னொரு காஜுவில் கண்டுபிடிக்கலை. அது வேறு கண்டுபிடிச்சி அந்த ப்ளே ஹவுஸில் மாட்டி நல்ல வேலை ப்ளே ஹவுஸ்க்கையாவது கிடச்சிதே. இல்லை அதை வேறு தேடணும். ஓகே, இங்கே ரிமோட் இருக்கா? இங்கே ரிமோட் எங்கே பார்த்தேன்? என்ன அந்த இடத்துல இருக்குங்க ரிமோட்டு. இதை எடுத்துகிட்டு அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓகே கேஸ் இப்போ நம்ம வந்து இங்கே வந்தாச்சுங்க. ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இங்கே என்ன இருக்குது? கீ இல்லைங்க. சரி பெப்பர் ஸ்ப்ரேவாக இருக்குது. ஐயோ பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. இதை எடுத்து அது மூஞ்சில் அடிச்சு விட்ருவோம். அது கொஞ்ச நேரம் கண்ணு தெரியாமல் இருக்குங்க. அதாவது ஃபன்னாக இருக்கும். ஓகே ஓகே. மூட்டு வலித்தேலும் பார்த்தீங்களா? மூட்டு வலித்தேலம்னு சொன்னோடனே வந்துருச்சு. மூட்டு வலித்தேலும் இந்த வச்சுக்கோ மூட்டு வலித்தேலும். இல்லை ஏடிஜி என்னத்தர அடிச்சு விட்டாரே கண்ணு தெரியலடே ஐயோடா என்னை காப்பாத்திக்கடே. கண்ட்ரி நான்சென்ஸ். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்ன இருக்குது? இந்த இடத்துல பிளேயர்ஸ் கீ இருக்குது. இதை எடுத்து அங்கே போட்டு வச்சுக்கலாம். நமக்கு யூஸ் ஆகும். அது வேறு பேச்சு. அது ஆக்சுவலி கண்ணு தெரியாதப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தாலும் அது வந்து அடிக்காது. அது ஒரு 15 செகண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓகே நான் இப்போ வந்து 2 காஜுவிலையும் கண்டுபிடிச்சி கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதனாலே பார்த்தீங்கன்னா என் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு பாதி கட் பண்ணி போடுறேங்க. இதுக்காகவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நான் இப்போ வந்து காஜுவில் கண்டுபிடிச்சி கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மாட்டேங்க. நமக்கு ஆல்ரெடி ஒரு காஜுவில் கிடச்சிருச்சு. நமக்கு இன்னும் ஒரு காஜுவில் தான் வேணும். அதை வேறு போய் தேடணுங்க. இந்த சொட்டையை போட்டு தள்ளிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தேட முடியும். நான் வேறு இங்கேயே நின்றுக்கிறேங்க. ஏன்னா அது வேறு ஃப்ரீ ஸ்ட்ராப் இங்கே போட்டேங்க. சரி ஓகே நம்ம ஒரு சைடாக போய் நிற்கலாம். மாட்டிக்கிச்சிங்க. நீங்கள் சென்டராக அதாவது சைடாக நிற்காதீங்க. கொஞ்சம் சென்டராக வந்து அதாவது கொஞ்சம் கிராஸாக நின்னீங்கன்னா கண்டிப்பாக ட்ராப்பில் மாட்டிக்குங்க. நீங்கள் சைடாக நின்னீங்கன்னா அதுவும் சைடாக வந்துடும். அப்புறம் நான் போடுற பிளானே வந்து வேஸ்ட்டாக போயிருங்க. ஓகே இப்போ நான் வந்து இன்னொரு காஜுவில் கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். The next day. கைஸ் நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தேடினேன். எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து சரி கண்ணையாக சேர்ப்போமேன்னு சேர்த்தேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நானும் எல்லா இடத்துலையும் தேடினேங்க. எனக்கு சத்தியமாக கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் வந்துச்சு. அந்த ஒரு வீல் கிராங்க் அப்படிங்கிற ஒன்றை பார்த்தோமே அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு அதாவது இந்த எஸ்கேப் பண்ணத்தில் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, இது எதுக்கு இருக்குன்னே அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குது இதில். என்னென்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் வந்து தண்ணியாக இருக்கும். அதனால் அந்த ரூம்குள்ளே நம்மளால் போக முடியாது. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த வீல் கிராங்கை வச்சு நம்ம வந்து இந்த தண்ணியெலாம் எடுத்து விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியுங்க. அதுக்கப்புறமா எப்படியோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே அந்த வீல் கிராங்கை வச்சு விட்றலாம். ஓகே கேஸ் இப்போ இது வந்து வச்சு இப்போ போய் பார்ப்போங்க. இப்போ கண்டிப்பாக அந்த ரூமில் வந்து ஸ்பெஷல் கீ இருக்கும். ஸ்பெஷல் கீயை வச்சு நம்ம வந்து எடுத்துடலாங்க கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சந்துலேருந்து அப்படியே இங்கே வந்துடணும். இங்கே வந்துட்டு நம்ம போய் உள்ளே பார்த்தா இங்கே ஒரு தொட்டி இருக்குங்க. எங்கடா இருக்குது? அந்த இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது புதுசாக வந்து தண்ணி போனனால வந்து வந்திருக்குங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக அங்கே கீ இருக்குங்க கைஸ். ஓகே கைஸ் நான் இப்போ மேலே வந்துட்டேங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம போய் மீட் எடுத்து வந்துடலாம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சொட்டையை வந்து போட்டு தள்ளிட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து அந்த மீட்டை பார்த்திங்கன்னா டோர் பக்கத்தில் வச்சுருந்தேங்க. நமக்கு வந்து எதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து நாங்கள் போட்டு வச்சுருந்தேன். இப்போ எடுத்து ஸ்பைடர் ரூம்குள்ளே கீ இருக்கும். நம்புவோம், நம்பிக்கை வாழ்க்கை. ஓகே சார் இப்போ மேலே வந்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு சோறை போடுவோம். வா சிலந்தி வந்து சாப்பிடு. சொட்டை சோறு போட்டிருக்காது. உனக்கு சோறுலாம் போடுறேன். எனக்கு தயவுசெய்து கடிச்சு ஆடாடாடாடாடா என்னடா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வைக்கிறீங்க டேய். ஒரு வேளை இதுக்குள்ளே கீ இருக்குமோ? சரி பார்ப்போம். இதுக்குள்ளே என்னத்தையாவது கொடுத்து தேட விட்டுறாதீங்களா? டே ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்டா. தயவுசெய்துடா கீ கொடுத்துருங்கடா. ஓகே ஃபஸ்ட்டு கிருட்டு 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 சுற்றுனா காஜுவில் தரானுங்க. சரி ஓகே இன்னும் நம்ம காஜுவில் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது இங்கே வச்சுட்டு இந்த இருக்குங்க கீ. இந்த ஒரு இட்டு போன கீக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்களேன். சரி ஓகே இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரேடியாக எஸ்கேப் ஆயிடலாம். இதுக்கு மேலே இந்த வீடுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைடா. ஒரேடியாக போய் கீயை சொருகணும், எஸ்கேப் ஆகிறோம். ஓகே ரூம் எங்கடா? இந்த இருக்குங்க. பீஜமுடு
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்கள நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் ATG.